அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். உம்முடைய வார்த்தைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலனுண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்ல, அதை கை கொள்றதுக்கு தேவன் எனக்கு பலப்படுத்தி இருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அடுத்தால் ஒரு வசனத்தை வாசித்திரலாம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். ஆமா, அதனாலதான் பாஸ்டர் சொன்னாரு, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதான் ஞானமுள்ள காரணம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் ஆத்மாவை ஆதாயம் பண்ண எனக்கு நிச்சயமா எங்க உண்டு பலன்? எங்க உண்டு? மறுபடியும் சொல்லுங்க அழுத்தமா, எங்க உண்டு பலன்? பரலோகத்தில். வேதம் தெளிவா சொல்லுது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம். உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலனுண்டு. பலனுண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும். உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. முந்தின வசனத்தை வாசித்துருங்கம்மா. 16 வாசித்துருங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால். அதாவது எதை? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறத எப்படி செய்தா எனக்கு பலன் உண்டு? நல்லா சொல்லுங்க. பாஸ்டர் சொன்னாரு, பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை கடமை கடமைன்ட்டு. நான் இந்த சம்பவம் எனக்கு மறக்கவே செய்யாது. நானும் என் மனைவியும் நேபாளில் ஹிட்டவுடான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல 3 நாட்கள் கூட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் பீகார்லேருந்து கல்கத்தாவுக்கு போய், கல்கத்தாவில் இருந்து நேபாளுக்கு போய், நேபாளிலேருந்து ஒரு சின்ன ஃப்ளைட்டை பிடிச்சி அந்த இடத்துக்கு போகிறதுன்னு தீர்மானித்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஆனால் கல்கத்தாவிலேருந்து புறப்பட்ட ஏர் இண்டியா 1 ஹவர் லேட்டாக போச்சு காட்மண்டில் போய் சேர்றதுக்கு. அப்போ நாங்கள் போய் சேர்றது 4:30 மணிக்கு சேர்ந்தோம். 4 மணிக்கு எங்களுக்கு கூட்டு போகிற ஒரு குட்டி ஃப்ளைட்டு, 20 நிமிஷத்துக்கு போகிற ஒரு ஃப்ளைட் இருந்தது. அந்த ஃப்ளைட்டு விட்டாச்சு. அந்த ஃப்ளைட்டை விட்டால் வேற கிடையாது, சின்ன ஃப்ளைட்டு. அப்போ என்னை வரவேற்கிறதுக்கு வந்திருந்த சகோதரர்களை பார்த்து வெளியே வந்து நான் கேட்டேன், எப்பா இன்னைக்கு மீட்டிங் முடியாதா? ஏன்னா 6 மணி நேரம் ரோட்லேயே ஆகும். 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும் ரோட்டில் போனால். ஃப்ளைட்டில் போனால் 20 நிமிஷத்தில் போயிடலாம். இப்போ 6 மணி, இப்போ 5 மணி ஆக போகுது. 5 மணிக்கு போனோன்னா நம்ம 11 மணிக்கு தான் போய் சேருவோம். இன்னைக்கு கூட்டம் இருக்காதுல்ல அப்படின்னு சொன்னால். நேபாள் வேறு கொஞ்சம் குளிரும், கூட்டம் இருக்காதுன்னு சொன்னால். யார் சொன்னதுன்னே? கூட்டம் இருக்குது. என்னை கூப்பிட வந்த 2 பேர் சொன்னாங்க கூட்டம் இருக்குது. ஒரு சூமோ வண்டி ஏற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் உங்களை கொண்டு போகிறோம் உட்காருங்க அப்படின்னாங்க. அவங்க 2 முன்னால் உட்காந்துருந்தாங்க. நான் என் மனைவியோடு உட்காந்துருந்தேன். அவங்க ஏதோ காட்டு பாதையில் கொண்டு போனோம், ரோட்டில் கொண்டு போகல. ஏதோ குதிரையில் ஏறுற மாதிரி இருந்தது. அந்த மேலே என் தலை 10 நேரம் தட்டிச்சு. என் மனைவி ஞானமாக என் மடியில் படுத்துக்கிட்டா. எனக்கு பயங்கரமான உடம்பு வலி. 7:30 மணிக்கு போய் சேர்ந்தேன். 9:30 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணேன். 9:30 மணிக்கு ஒரு வீட்டில் கொண்டு நீ ஒரு கான்ட்ராக்டர் வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க. நான் தங்கும்போது அந்த பையன் பேர் அமித் சொன்னான், அங்கிள் சாப்பாடு ரெடியாக இருக்குது, நீங்கள் சாதாரண. நான் சொன்னேன், சாப்பாடுக்கு முன்னால் எனக்கு ஒரு மசாஜ் கொடுக்கணும். ஏன்னா எலும்பெல்லாம் நொறுக்கிட்டானுங்க. இவனுங்க தூக்கி தூக்கி போட்டதில் என் எலும்பெல்லாம் வலிக்குதுப்பா, எனக்கு முதல்ல ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி ஒரு ஆளை கொண்டு வரனவுடனே அவன் தான் கொண்டு வரேன்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஒருத்தனை கொண்டு வந்தான். அவன் கடுகு எண்ணெயை காய்ச்சி நேராக கையில் எடுத்து கொண்டு வந்து பார்க்கும்போது நான் அவனை பார்த்தேன். அவன் பீகாரை சேர்ந்த ஆள் மாதிரி தெரிஞ்சான். நான் சொன்னேன், நீ உன் பேர் என்ன? டாக்கூர். உனக்கு எந்த ஊர்? பீகாரில் ஒரு ஊர் மோத்திஹாரி. இங்கே எத்தனை வருஷமாக இருக்க? 13 வருஷமா. அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன், நீ என் மேலே கை வைக்க முன்னால் நான் ஒரு கேள்வி அவன்கிட்ட கேட்க விரும்புகிறேன். என்ன கேள்வி ஐயா? இயேசு கிறிஸ்து தெரியுமா? ஏன்னா அங்கே மசாஜ் பண்ணது பார்பர். 13 வருஷமாக கடை வச்சுருக்கான். சின்ன ஊர், 40,000 பேர் தான் இருக்கான் அந்த ஊரில். அதில் சொன்னால் சிலை செஞ்சு இந்த ஊரில் நான் முடிவெட்டாத ஆளே கிடையாது. இயேசு கிறிஸ்துன்னு ஒரு ஆள் வரவே இல்லையே. நீங்கள் சிரிக்கிறீங்க. அந்த ஊரில் 17 சபை இருக்குது. 17 சபை இருக்குது. எல்லாருக்கும் முடிவெட்டினது தாக்கூர் தான். நான் ஒரு ஆள் கூட 13 வருஷத்தில் பீகார்லேருந்து அந்த ஆளுக்கு இயேசுவை சொல்லலை. எனக்கு ஒரே கவலையாக போச்சு. நான் சொன்னேன், உட்கார், நான் உனக்கு இயேசு யாருன்னு சொல்கிறேன். அவனை உட்கார வச்சு 20 நிமிஷம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அவன் கண்ணில் கண்ணீர் வந்தபோது நான் அவனுக்கு ஜெபம் பண்ணி
பாவ மன்னிப்பு ஜெபத்தை பண்ண பிறகு நான் இருந்த வீட்டில் இருந்த ஒரு ஹிந்தி நியூ டெஸ்டமெண்ட் அவன் கையில் கொடுத்து இப்போ என்னை தொடலாம். நல்லா கவனிங்க. பாஸ்டர் சொன்னார், உன் குடும்பத்திலே இருக்கான், உன் பக்கத்திலே இருக்கான், அவனுக்கு இயேசுன்னு யாரும் தெரியாது. இவ்வளோ அவன் உன் சாமின்னு தெரியுமா இருக்கும். உண்மையாக பாவத்தை போக்க வந்த பலிகாரியாகி என் இயேசு தெரியாமல் உங்களை சுற்றி ஏராளமான கிராமங்கள் உண்டு, உங்களை சுற்றி ஏராளமான மக்கள் உண்டு. அறிய வேண்டிய விதமாக அறியாததுக்கு நீங்களும் நானும் காரணமாகி போய் விடக்கூடாது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாத்திருந்தால் எனக்கு ஐயோ, உற்சாகமாய் செய்தால் எனக்கு பலன் உண்டு. பக்கத்தில் உங்க சொல்லுங்க, சுவிசேஷ ஊழியத்தை நல்லா கையை குலுக்கி சொல்லுங்க, உற்சாகமாக செஞ்சா உங்களுக்கு பலன் உண்டு. அப்படி இல்லைனாலும் உங்க மேலே விழுந்த கடமை. பரலோகத்தில் பலனை பார்க்குறவன் ஒரு நாளும் உற்சாகம் இல்லாமல் ஊழியம் செய்யவே மாட்டான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய கண்கள், நான் இங்கே ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்கு சேர்த்தனா என் கண் எங்கே இருக்குது? எனக்கு பலன் எங்கே கிடைக்கும்? பரலோகத்தில் கிடைக்கும். எனக்கு ஒரு குட்டி மகள் இருந்தால் அவளை நான் நினைக்காத நேரங்களில் கிடையாது. 7 வயசில் ஆண்டு போயிட்டா. 7 வயசில் ஆண்டு போயிட்டா. அவளை குப்பை தொட்டியிலிருந்து தான் நாங்கள் எடுத்தோம். 2ஆம் நாள் ரொம்ப அழகாக இருந்த என் மனைவி நானும் அந்த பிள்ளையை கொண்டு வந்தோம். 7 வயசில் 5 வயசுலேயே தீர்க்க தரிசனம் சொன்னவாவா. என் மகா இருக்கிறான், நீங்கள் கேட்டு பாருங்கள். அவளுடைய கதைகளை கேட்டால் எத்தனையோ வருஷம் ஆச்சு, என்னன்னு மறக்க முடியல. ஆனால் தான் கூட ஸ்கூலுக்கு போன பிள்ளைக்கு தமிழ் சொல்லி கொடுத்தா. தமிழ் பேச சொல்லிக் கொடுப்பா, எழுத சொல்லிக் கொடுப்பா. அவளுக்கு 4-5 எழுத்தான் தெரியும், அதை சொல்லிக் கொடுப்பா. நான் ஒரு நாள் அவள் பார்த்து கேட்டேன், ஏம்மா இந்த பிள்ளைக்கு போய் தமிழ் சொல்லிக் கொடுக்குறிய? அவள் ஹிந்தி பிள்ளைம்மா, ஒரு முஸ்லீம் பிள்ளை, அவளோட கூட ஆர்ஃபனேஜில் இருந்தது. இவன் எங்கள் பிள்ளையானா அந்த ஹோமில் வந்தது. அவள் என்னை பார்த்து என்ன சொன்னான், உங்களுக்கு தெரியாது டேடி, இவன் தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரியாக மாறுவான்னு சொன்னான். அன்னைக்கு அவள் சொன்னது என்ன தெரியுமா? இன்னைக்கு அந்த பிள்ளை ஒரு தமிழ் மகனை கல்யாணம் பண்ணி அவள் பிள்ளை வரைக்கும் தமிழ் தான் பேசுது. எங்களோட மிஷினரியாக தான் இருக்காங்க 2 பேரும். அன்னைக்கு 7 வயசுலேயே சொல்லிட்டான், இவன் தமிழ் குடும்பத்தோடு இணைக்கப்படுவாள்னு அன்னைக்கு சொன்னான். அப்படி தீர்க்க தரிசனம் உள்ளவா. சாகும் தருவாயில் சாகிறதுக்கு 2-3 நிமிஷம் நல்லா. இதை சில இடங்களில் சொல்லியிருக்கிறது வழக்கம். 2-3 மாதத்துக்கு முன்னால் என் மடியில் தான் இருந்தா. ராத்திரி 2 மணி அவன் சொன்ன வார்த்தை, அந்த பிள்ளையினுடைய பேரை சொல்லி ஆஸ்மா. அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கும் என் காதில் இங்கே அரித்து கொண்டே இருக்குது. நான் என்னம்மா, நாங்கள் ராத்திரி 2 மணிக்கு அந்த பிள்ளைக்கும் 8 வயசு, அவளை எழுப்பி கொண்டு அவள் தூக்க கலக்கத்தில் வந்து நிற்கிறான். என் மகா அவளோட பேசுகிறதுக்கு கேன்சர் உச்ச நிலையில் இருந்தனால பேச முடியல. அவளை திரும்பி கண்ணை வச்சு தான் பார்த்தா. அப்புறம் கண் மூடிடுச்சு. என் மகா இறந்துட்டான். நான் அடுத்த நாள் அந்த ஆஸ்மாவை கூப்பிட்டு நான் கேட்டேன், ஆஸ்மா, என் மகா பேர் ஆலிவ். ஆலிவ் என்னை பார்த்து பேசணும்னு வாஞ்சித்தா. நான் மடியில் வச்சுருந்தேன், என்கிட்ட பேசணும்னு இல்லை, அம்மா பக்கத்தில் இருந்த அம்மாட்ட பேசணும் இல்லை. நடுராத்திரியில் உயிர் போகும்போது உன்னைய மட்டும் பார்த்து பேசணும்னு வாஞ்சித்தா. அதுக்கு முன்னால் அவள் பேச்சு அடங்கிச்சு, கண்ணு முடிச்சு ஆண்டோட்டு போயிட்டா. உனக்கு என்ன விளங்கிச்சு? இந்த பிள்ளை என்ன சொன்னா தெரியுமா? அங்கிள், என்னட்ட எப்பவும் சொல்வா, நீ சாகும் வரை ஒரு மிஷினரியாகவே இருக்கணும். அது என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா. அவள் அது சொல்லணும்னு தான் நினச்சி சொல்லியிருக்க, கூப்பிட்ருக்கா. அவள் பார்வையில் எனக்கு விளங்கிட்டு, சாகும் வரை நான் ஒரு மிஷினரியாக இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை கண்களாலேயே என் மகா சொன்னது இன்றைக்கும் அவளையும் அவளுடைய குடும்பத்தையும் பீகாரில் எங்களோடு கூட ஊழியத்தில் வச்சிருக்குது. எதுக்கு இதை சொல்லணும் தெரியுமா?
நம்முடைய கண்கள் மேலோக்கி பார்க்கும்போது நம்முடைய பார்வையில், நம்முடைய செய்கையில், எனக்கு இந்த பூமியில் பலன் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் எனக்கு பரலோகத்தில் பலன் வேணும், இந்த பூமியில் எனக்கு ஒன்றும் கிடைக்கலனாலும் எனக்கு பரலோகத்தில் பலன் வேணுங்கிற ஒரு துடிப்பு உனையும் என்னையும் பிடிச்சிருக்குமானா, என் கண்களெல்லாம் வருங்காலத்தின் மேலே இருக்கிற பலன் மேலே தான் இருக்கும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசி. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, மோசேயை குறித்து போட்டிருக்குது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையின் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நல்ல கவனிங்க, பெரிய சொத்து எகிப்தில் 3200 டன், 50,000 டன் அன்னைக்கு எகிப்தினுடைய சொத்து கோல்டு 50,000 டன். அதை காட்டிலும் இனி வரும் பலன் மேல நோக்கமா இருக்கவனுக்கு இதை குப்பை நஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நாளும் கவலையே இல்லை. இந்த காலை ஆராதனையில் உங்கள் கண்களை கொஞ்சம் மேல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். பழைய ஒரு சாரான நவரஜி பாட்டு, பிரதிபலன் ஏந்தி இயேசு வருவார், பாடுபட்ட பக்தரோடு நாம் சேருவோம். பிரதிபலன் ஏந்தி இயேசு வருவார், பாடுபட்ட பக்தரோடு நாமும் சேருவோம். என்ன எதிர்பார்ப்போடு கூட இரத்த சாட்சி கூட்டம் சத்திய பாதையில் நித்தம் தம்மை தத்தம் செய்து ஜீவ பாதையில் நம்ம நடத்துகிற இந்த பலன் மேல மாத்திரம் நோக்கமாக இருந்தா, இந்த உலகத்தில் எனக்கு இன்னும் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், என் ஜெபத்துக்கு ஆன்சர் வந்தாலும் வராட்டாலும், என்னுடைய கண்கள் மேலே இருக்கிறதுனால இந்த உலகத்தில் எந்த பாடும் எனக்கு சாதாரணமாக தெரிந்துவிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.